ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேசராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி இருக்கும், என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே நடக்க போகுது, இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நாம் இதை பதிவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி. ஸோ பார்த்தாலே மேசராசிக்காரங்களா நீங்கள் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் கேட்கக்கூடிய வகையில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான சிறப்பு என்ன அப்படின்றதையும் நீங்கள் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மனித வாழ்க்கையில் ஜோதிடம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ராசி, நட்சத்திரம், ஜாதகம் இது மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பொதுவாக இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அதோடைய தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஜாதகத்தையுமே எழுதுவாங்க. மொத்தம் 12 ராசி இருக்கு இல்லையா? இதில் முதன்மையானதுனா மேசராசி தான். நம்ம மேசராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பலரும் ஏங்குவாங்க. ஏன் அப்படி ஏங்குவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா அப்படிப்பட்டது அவங்களுடைய குணாதிசயங்கள். அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. பொதுவாக 12 ராசிகளில் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை உள்ளடக்கினது. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் உள்ள குணாதிசயத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி இவங்க 3 காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நெருப்போட குணம் அவங்களுக்கு. மேசராசிக்காரங்க எப்போவுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனையும் சவால்களையும் பயப்படாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இயற்கையை பார்த்திங்கன்னா அதிகமாக ரசிக்கக்கூடியவங்க இவங்க தான். இந்த ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்வேறு விதமான புதிய புதிய அனுபவங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடியவங்க. உடம்புலையும் பார்த்திங்கன்னா பல ஆற்றல்கள் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இது அவங்களுடைய சோம்பேறித்தனத்தால் தான் வீணாக போகும். மேசராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பிடிவாத குணமும் ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ மேசராசிக்காரங்க வீட்டில் யார் இருந்தாங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள். தான் என்ன நினைக்கிறாங்களோ, தான் என்ன விரும்புகிறாங்களோ அந்த காரியத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கவனமாக இருப்பாங்க. மற்றவங்க மேசராசிக்காரங்களை விரும்புறதுக்கான ஒரு சில காரணங்களும் இருக்குது. அதாவது மேசராசிக்காரர்களுடைய குறும்புத்தனம் அது நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நகைச்சுவை தன்மையோடு இருக்கக்கூடிய பேச்சு அது நிறைய பேருக்கு பிடிக்கும். மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே குழந்தை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவங்களும். ஸோ இவங்களுடைய நகைச்சுவை பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சந்தோஷமாக சிரிக்க வச்சிடும். அவங்க என்ன கவலையில் இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷப்படுத்திடும். அப்படி இருக்கக்கூடியவங்க செவ்வாயோடைய கடவுளாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க செவ்வாயால் ஆளப்படக்கூடியவங்க. அதனால் பார்த்திங்கன்னா தைரியம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுச்சிட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை யார் சொன்னாலும் மாற்றிக்கவே மாட்டாங்க. தன்னம்பிக்கையோடு தைரியமாக செய்யக்கூடியவங்க. பிரச்சனை அப்படின்னு இவங்களை நம்பி யார் வந்தாலும் சாகிற வரைக்கும் அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம். அதனால தான் நிறைய பேருக்கு மேசராசிக்காரங்களை பிடிக்கும். அதே மாதிரி அமைதியானவங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய உறுதியோடு இருப்பாங்க. மனசில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதி பார்த்திங்கன்னா வேறு எந்த ராசிக்காரங்களுக்கும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம். அதே மாதிரி பெண்களை பார்த்தாங்கன்னா தெய்வமாக மதிக்கிறது, அவங்களுக்கு கஷ்டம் தராத வகையில் நடந்துக்கிறது இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெண்களை ராணி மாதிரி பார்த்துப்பாங்க, நடத்துவாங்க. ஸோ அவங்க பாசத்தை கூட ஒரு வித கோபமாக தான் வெளிப்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாட்கள் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஜூன் மாதம் பிறந்தாச்சு. இந்த வருடத்தினுடைய 6வது மாதம் பிறந்திருக்கு. இந்த 6வது மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே அற்புதமான ஒரு கிரக மாற்றம் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும், குரு பயிற்சி நடந்தது. குரு பயிற்சி எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2 அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நினைத்தது எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. சனி பயிற்சி 7 சனியானது ஆரம்பிச்சிருக்கு.
இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். யாராலன்னா குருவால் நடக்க போகுது. ஸோ கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறாரு. செவ்வாய் தன்னுடைய சஞ்சாரத்தினுடைய மூலமாக உங்களுக்கு செயல் எல்லாம் வேகத்தை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. 2026 ஜூன் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரம் தான். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், திருமண யோகம் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த பொறுமையும் நிதானமும் இல்லாதவங்க தான் மேசராசிக்காரங்க. அது இல்லாதனால தான் நிறைய இடங்களில் மாட்டிப்பாங்க, பிரச்சனைகளால் வந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் பேசுகிற மாதிரி அவங்க வந்து ஆளாயிடுவாங்க. ஆனால் இந்த பொறுமையும் நிதானத்தையும் மட்டும் நீங்கள் கூட தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டைமிங் தாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது, செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது, வழிபட வேண்டிய தெய்வங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. மேசராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன்லேருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் நல்ல நிலையில் வந்துட்டார். நல்லா அற்புதமான யோகத்தை எல்லாம் கொடுப்பார். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கிற மாதிரி 3வது இடத்துல குரு வந்து இருக்கிறாரு, குருவோட சுக்கிரனும் வந்து இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டைமில் குரு பகவான் வலிமையாக இருக்கிறதுனால நன்மைகள் பெரிய அளவில் நடக்கும். வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, தூர இடங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி ஆசை இருக்கா அவங்க கண்டிப்பாக நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், அங்கே போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற லட்சியங்கள், எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறிடும். ஏன்னா யோக பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாத்துலேயுமே இருக்குது. வியாபாரிகளாக இருக்கீங்க, தொழில் முனைவோராக இருக்கீங்க, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுக்கான யோகம்தான் இது. ராசிநாதன் ராசியோடு வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு நல்ல அமைப்பு. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து பௌர்ணமி இருந்துச்சு. இந்த பௌர்ணமியோட யோகம் இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிங்கும் பொழுது அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சூரியன், சந்திரன் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும் பொழுது அது வந்து யோக பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதாவது மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 14 வர வரைக்கும், அதாவது அமாவாசை வர வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. அமாவாசை வந்து ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. இருந்தாலுமே கூட சூரியன் 3வது இடத்துக்கு ஜூன் 15க்கு அப்புறமா தான் வராரு. அப்போ வரப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா இன்னும் நல்ல விஷயங்களை வந்து செய்வார், இன்னும் நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி கொடுப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அந்த பிரச்சனை நமக்கு தீர்வு கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். சுறுசுறுப்போடு நீங்கள் இருப்பீங்க. பொதுவாகவே மேசராசிக்காரங்க தேனீக்கள் மாதிரி தான் சுறுசுறுப்போடு இருப்பாங்க, எதுக்கு வந்து சோர்ந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களும் அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து சீக்கிரமாக செஞ்சுருவீங்க. எதையுமே வந்து ஒத்தி போடுறது அப்படின்றது உங்கள்கிட்ட வந்து ஆகாதவே ஆகாது. அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. செஞ்சால் அப்பயே செய்யணும், அதே டைமில் முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அடுத்தடுத்து நீங்கள் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 20ஆம் தேதிக்கு அப்புறமா தான் சுக்கிரன் வேறு மாறுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ சுக்கிரனுடைய வீடான 2வது வீட்டில் ராசிநாதன் இப்போ வந்து வலிமையாக இருக்கிறார் அப்படின்றதுனால பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் பணம் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க. பணம் உங்களுக்கு பல வழிகள் இருந்து வரும். அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாமன் மைத்துனர்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய வழியிலேருந்து உங்களுக்கு நல்ல உறவுகள் வந்து கிடைக்கும். மாமன் வழியில் திருமணம் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நடக்கும், உதவி கிடைக்கும், உறவுகளும் கை கொடுக்கும். ஸோ நல்ல வாய்ப்பு தான். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இப்போ வந்து கிடைச்சிட்ருக்கு அப்படின்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், தனலாபம், பணவரவு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை இன்னுமே வந்து ஒரு சிறந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிரக பயிற்சிகள் தான் இந்த காலகட்டங்களில் வந்து நடக்க இருக்குது. ஸோ கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த டைமிங் எல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ மேசராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமிங் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் பெருசாக நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு துணிச்சலை கொடுக்கும்.
அது என்னன்னே சொல்ல முடியாது. எப்படி செஞ்சேனே தெரியல. இவ்வளோ தைரியமா இந்த விஷயத்த நான் செஞ்சுட்டேனா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய மனதிடம் இப்போ உங்கள்கிட்ட வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியான திட்டமிடல் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா கரெக்டாக பிளானிங் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஸ்டாக் ஆகிடும். ஆனால் இப்போ அப்படிலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் சரியாக திட்டமிட்டு செய்கிறதுனால அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நல்லதாக நடக்கும். யாருக்குமே வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் கடன் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா பழைய கடனெல்லாம் நீங்கள் திருப்பி வாங்கக்கூடிய வசூல் பண்ணக்கூடிய நேரம் அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது புதுசாக நீங்கள் யாரும் இப்போதைக்கு கடன் கொடுக்க வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவும் வந்து நல்லது நடக்கிறதுக்கு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு தாங்க கை கொடுக்கும். அதுவும் பழனி முருகனை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா பழனிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. அனுமன் சாலிசா வந்து படிக்கிறது, கேட்கறது இதுவுமே ரொம்ப நல்லது. இந்த சிவப்பு நிற ஆடைகள் அணிவது இன்னும் வந்து ஸ்பெஷல். செவ்வாய்க்கிழமை சிவப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க. இது வந்து உங்களுடைய தைரியத்தை செயலையும் வந்து சரியான இடத்துக்கு வந்து கொண்டு போகும், சரியான பாதையில் வந்து கொண்டு போகும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றங்களை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப சிறப்பான யோகங்கள்லாம் கிடைக்க போகுது. இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி இருக்க போகுது, இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸு, நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் முழுக்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.